வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சந்திரா வந்துட்டு ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியில வீட்டுக்கு வராங்க. நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறாங்க. வீட்ல உள்ள எல்லாருமே நின்னு பாக்குறாங்க. அப்படி சந்திரா என்ன கேட்க போறாங்க? கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தமா தான் கேட்க போறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு சந்திரா? ஏன் உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஏங்கா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு முடிவெடுக்கிற, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீ ஏன் வந்துட்டு மாமாவை அனுப்புறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட? இங்க பாரு, அந்த குடும்பத்தால நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. எதுக்குக்கா நீ வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு நீ உதவி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, உனக்கு இந்த விஷயத்த பத்தி சொன்னா கண்டிப்பா புரியாது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, நீ இப்ப என்கிட்ட அதுக்கான பதில சொல்லியே ஆகணும். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இங்க பாரு, என் பொண்ணுங்கள்ல இருந்து புருஷன் வரைக்கும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீ தேவையில்லாம இதுல இடையில புகுந்து பிரச்சனை பண்ணாத சந்திரா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா கறி இப்படி பேசுறாளே அப்படின்ட்டு நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, நீ தானே சொன்ன நேத்து அந்த கார்த்திய சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னியல்ல, அப்புறம் எதுக்கு நீ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட? அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேணாம், சொல்றது கேளு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க நடந்துக்க முடியாது. அம்மாவோட விருப்பம் என்னமோ அதன்படி தானே இங்க நடந்துகிட்டு இருக்கு சித்தி அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்ல ரேவதி, உனக்கு தான் அந்த கார்த்தியை பிடிக்கல, அந்த குடும்பத்தையும் பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெறுத்தவங்களோட குடும்பத்துக்கு நீ ஏன் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற? அதெல்லாம் வேண்டாம் ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி இங்க பாருங்க, இது எல்லாமே அம்மாவோட முடிவு தான், என்னோட முடிவு எதுவுமே கிடையாது. நீங்க எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சந்திரா. ஸோ இவகிட்ட பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்லை, நம்ம நேரா அக்கா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அக்கா கிட்ட போய் பேசினாதான் சரியா வரும் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா இங்க பாருக்கா, இப்ப யாருமே இல்லை, நீ ஏதாவது பிளான் பண்றியா? என்ன பிளான் பண்ணாலும் என்கிட்ட சொல்லுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அதெல்லாம் நான் இப்போதைக்கே சொல்ல முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் உன்கிட்ட நான் சொல்ல முடியும். ஸோ நீ கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தங்கச்சிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அந்த டிரைவர் பையன் சொல்லியிருக்கான். ஸோ அவன் நமக்கு கொடுத்த வாக்கை வந்துட்டு நிறைவேற்றிட்டான். அதே மாதிரி அவனுக்கு நம்ம கொடுத்த வாக்கை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நேராக சந்திராவை பார்த்து, சந்திரா, இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, என் பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண பிறகு நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திராவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு வெளியில் வந்துட்டு குழப்பத்தில் நின்றுக்கிட்டு இருக்க ரேவதி இதையெல்லாம் காதில் வாங்கிட்டு, சித்தி ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க? ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க போலயே அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு, கண்டிப்பா சித்தி இதை பத்தி வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சித்தி அப்படி என்னதான் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப நம்ம சந்திரா இருக்காங்கள, ரொம்பவே சரியான கோவத்தோட வெளியில வராங்க. அப்போ நேரா ஃபாலோ பண்றாங்க நம்ம ரேவதி. அங்கேருந்து பின்னாடியே போறாங்க. பின்னாடியே போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டியை போய் சந்திக்கிறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சித்தி வந்துட்டு சிவனாண்டியை பார்க்க வந்திருக்காங்க. எதுக்கு இவரை பாக்குறதுக்காக சித்தி வரணும்? அதான் இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆகிட்டு பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு ரேவதி பாக்குறாங்க. அப்பதான் நம்ம சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, ஏன் சந்திரா என்னாச்சு அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை உங்களை வச்சுதான் நடத்தலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா
கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த டிரைவர் பையலோட பிளானா தான் இருக்கும் போல. அக்கா கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டாளே. அவளுக்கு முக்கியம் வந்துட்டு அந்த ரேவதி தான். ஸோ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னதும் அக்கா வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சிவனாண்டி. என்ன சந்திரா எப்படி சொல்ற? அப்போ கும்பாபிஷேகம் என்னோட பொறுப்புல நடக்காதா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க என்ன நடந்தாலும் சரி கோவில் கும்பாபிஷேகம் உங்களோட பொறுப்புல தான் நடக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ரேவதி காதல வாங்குறாங்க. ஸோ சந்திரா வந்துட்டு அந்த சிவனாண்டி கூட பிளான் பண்றத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. சித்தி நீங்க எப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா கூடவே இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ரேவதி இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்மா எப்படியும் அவங்க தங்கச்சியை பத்தி தப்பா சொன்னா எந்த விதத்திலையும் நம்புற ஆளே கிடையாது. ஸோ நம்ம தான் வந்துட்டு எப்படியாவது அம்மாவை நம்ப வைக்கணும் அப்படின்னு வீடியோவை எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் நம்ம அப்பா கிட்ட காமிச்சா கண்டிப்பா அம்மா நம்புவாங்க அப்படின்னு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி இந்த நேரத்துல இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்னடி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற, என்னடி விஷயம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு என்னைக்குமே ரொம்ப நேர்மையா இருக்காங்க அப்படின்னு தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தங்கச்சி உங்களுக்கே தெரியாம அந்த சிவனாண்டியை போய் சந்திச்சுட்டு வராங்க. சந்திச்சுட்டு வர்றது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்க போகாம இருக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம், இந்த கும்பாபிஷேகத்தை அவரை எப்படி உட்கார வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என் தங்கச்சியை என்கிட்ட இப்படி தப்பு தப்பா சொல்லாத, அவ இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்கிட்ட என் தங்கச்சியை பத்தி யார் இப்படி தப்பா சொன்னது? ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க தங்கச்சியை பத்தி யாரும் என்கிட்ட எந்த வகையிலையும் தப்பா சொல்லல. என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்கு. நான் கண்ணு முன்னாடி நேராவே பார்த்தேன். நீங்க எப்படியும் பார்த்ததை வந்துட்டு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனாலதான் ஆதாரத்தை கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, உங்க சித்தி அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத வீடியோ ஆதாரத்தோட பாருங்க அப்படின்னு வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதுல சந்திரா வந்து சிவனாண்டி கூட பேசியிருக்காங்க. உங்களை எப்படியாவது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க வைக்கணும். அக்கா காரிக்கிட்ட இந்த கும்பாபிஷேக பொறுப்பு போகவே கூடாது. நீங்க தான் இந்த ஊருக்கு அடுத்த தலைவன் ஆகணும். நீங்க அடுத்த தலைவன் ஆகிட்டீங்க அப்படின்னா அக்கா காரிய சுலபமா தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சந்திரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஈஸ்வரி கேட்டதோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் மயிலு சொல்றாரு, பாத்தீங்களாத்த, இத்தனை நாள் உங்க தங்கச்சி இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது உங்க தங்கச்சி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வீடியோ ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிட்டீங்களாத்த அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ சந்திரா எங்க அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து ஏன் இப்படி பிளான் பண்ணியிருக்கா? அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவளை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன். கடைசியில அவளுக்கு எனக்கு கைமாறா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காளே அப்படின்னு. அதுக்கு நம்ம மயிலு சொல்றாரு, ஆமாத்த, ஆரம்பத்திலேருந்தே சகலையும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உங்க தங்கச்சி சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய பிளானை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சகல ஆரம்பத்திலேருந்து உங்ககிட்ட எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. கண்டிப்பா உங்க தங்கச்சி அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. இப்போ ஆதாரத்தை பாத்தீங்களா? உங்க தங்கச்சி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ஆதாரத்தை பாத்தீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏக்கே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு, சரி அந்த சந்திரா எங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, சிவனாண்டியை சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா வீட்டுக்குள்ள வராங்க. சந்திரா வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஈஸ்வரி சந்திராவை பார்த்து
அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் நிக்கிறத பார்த்துட்டு என்ன இது, எல்லாரும் இந்த நேரத்துல தூங்காம நின்றுகிட்டு இருக்காங்க, எல்லாரும் தூங்கியிருப்பாங்க, நம்ம நைஸா வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் தூங்காம இருக்காங்க. சரி நம்ம எப்படியாவது சமாளிச்சிடும் அப்படின்னு உள்ளார வந்துட்டு அக்கா சொல்லுக்கா, என்ன யாரும் தூங்காம நின்றுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வெளியில போயிட்டு வந்தாக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். என் சொந்த தங்கச்சி என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, என்னைக்குமே எனக்கு எந்த விதத்துலயும் கஷ்டம் கொடுக்க மாட்டா, பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்சா. நீ அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து இன்னும் என்னை எப்படியாவது வந்துட்டு காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சு நீ பிளான் பண்ணியிருந்தாலும் உன் புருஷன் மேல அவ்வளவு பாசத்தோட இருக்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா நீ என்ன காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிவனாண்டி கூட கை கோத்திருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது, உனக்கு நான் முக்கியமே இல்லை அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. நீ இப்படி இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. அப்போ சந்திரா சொல்றாங்க, யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக உன் சொந்த தங்கச்சி மேலேயே நீ சந்தேகப்படுறியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி உங்களோட நாடகம் போதும், நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ஆதாரத்தோட தான் நான் கொண்டாந்து அம்மா கிட்ட நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆதாரத்தை காமிக்க ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, உன்கிட்ட ஏது இந்த ஆதாரம் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நான் வந்துட்டு சித்தியை ஃபாலோ பண்ணி போனேன், இந்த நேரத்துல சித்தி யாரை பார்க்க போறாங்க அப்படின்ட்டு சித்தியை ஃபாலோ பண்ணி போனேன். அப்பதான் சித்தி சிவனாண்டியை போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை சித்தி பண்றாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட இந்த ஆதாரத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்து அம்மா கிட்ட கொண்டாந்து காமிச்சேன். அம்மா இப்பயாவது உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, இவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் இவ வந்து இந்த வீட்டுக்கு எந்த வகையிலையும் இருக்கவே வேண்டாம். இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்னு நேரா சந்திராவை பார்த்து, போதும் சந்திரா, இது வரைக்கும் நீ என்னை ஏமாத்துனது போதும் சந்திரா, நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி வீட்டுக்குள்ள போயிட்டு சந்திராவோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு வெளியில கொண்டாந்து போடுறாங்க. சந்திரா அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்க்கா, அதுக்காக என்னை இப்படியே வீட்டை விட்டு துரத்துவியாக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, போதும் நிப்பாட்டு, இதுக்கப்புறமும் உன்னோட நாடகத்தை நம்புவேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? போதும் உன்னோட நாகோதகம், வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்பதாம்மா நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க, சித்தியால நம்ம அனுபவிச்ச கஷ்டம் எல்லாமே போதும், சித்திய வீட்டை விட்டு அனுப்பிடுங்க, இதான் நல்லது அப்படின்ட்டு. அப்போ சந்திரா வந்துட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு போறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு போனா இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற எதுவுமே தெரியாம போயிருமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன சித்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சியாகி ஈஸ்வரி சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி ரொம்ப சோகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரேவதி கொடுத்த ஆதாரத்தை வச்சு சந்திராவை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் அண்ட் சீன்ஸ் எல்லாமே அப்கமிங் எபிசோட்ஸில் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கோவில் கும்பாபிஷேகம் நடக்குமா, இல்லை கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு இந்த சந்திரா சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா? இது எல்லாம் அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே சுவாரஸ்யமாக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.